ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியை காமிக்கிறாங்க. அவள் வெட்டிங்காக தான் அங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கா. நம்மளோட ஹீரோ உஜின் கூட அங்கே வந்து மேரேஜ் போல். பட் அவள் இப்போ ஹோமாவில் இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் இறங்கும் போது தான் பார்த்தா தெரியுது அவள் ப்ரெக்னென்ட் சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அவள் ப்ரெக்னென்ட்லாம் கிடையாது. அவள் போய் சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கா. ஆல்ரெடி டாக்டரை மீட் பண்ணி அங்கே ஒரு பொய்யா வந்துட்டு ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி நம்ம ஹீரோவோட தாத்தாட்ட அங்கே கொடுத்துருக்கா. ஸோ அவருமே பேரனோட குழந்தையாச்சேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே வெட்டிங் செரமனியுமே அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே வெட்டிங் நடந்துட்டுருக்கும் போது அந்த டயத்தில் அங்கே சிசின்ற பொண்ணு அங்கே ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வந்து உண்மையெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னதுமே, இந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு அவ்வளோ ராசி இல்லை அப்படின்றத சொன்னதும், தாத்தாக்கானதை பற்றிலாம் வந்துட்டு பெருசாக வந்து நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெட்டிங்குமே வந்துட்டு அவர் பண்ணி வச்சுடுறாரு. அந்த சிசிக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே அதெல்லாமே நின்று பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவன் கோமாவில் இருக்க மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்கான் போல். அங்கே அசிஸ்டண்ட்டாக இப்போ வரைக்கும் இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கூட கிடையாது, ஆனால் வந்துட்டு எப்படி ஏமாற்றிட்டுருக்கா பாரு அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா நீ வந்துட்டு யார் என்ன ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு எங்கள் கேட்டதும் விசாரிச்சுட்ருக்கோம் பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ, நான் வந்துட்டு லவ் பண்ணுற ஒரே ஒரு பொண்ணுன்னா என்னோட சின்ன வயசு ஸ்வீட் கார்ட் தான், அவளோட கழுத்தில் ஒயிட் கலர் பெண்டன்ட் ஒன்று இருக்கும் அப்படின்றதாங்க சொல்லிட்டு இருக்கான். இவன் யார் எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு சிசி அங்கே நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக தான் வாழா. அவன் வந்துச்சு சும்மா ட்ராமா போடுறான்றது அவளுக்குமே தெரியும் போல். அவளுமே அந்த ட்ராமா அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட அங்கே கசினோட ஒய்ஃப் தான் போல் இவளுக்கான இவன் மேலே தான் லவ். அங்கே ரொம்ப வந்து அவங்ககிட்ட வந்து பாசமாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விழா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு நான் பார்த்துக்குவேன், நீங்கள் இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வர வேணாம் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோட்ட நீ இப்படியே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அவனை வந்து அங்கே வெயிலில் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுடுறா. அந்த விட்டமின் டி எல்லாம் உனக்கு கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ஷர்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விடும்போது வா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கவும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன வேலை பண்ணிட்டுருக்கா பாரு அப்படின்ட்டு தான் அவன் யோசிச்சுருக்கான். அப்போ அங்கே அந்த சிசி அதெல்லாமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே லீன்னு ஒரு பர்சன் இவங்களோட இன்னொரு பிரதர் எல்லாம் போல் அவங்ககிட்ட கால் பண்ணிவிட்டு உன்னோட டைப் மாதிரி அவனோட ஒய்ஃப் இருக்காங்க, அவன் தான் இப்போ ஹோமில் இருக்கானே, நீ வந்து அவளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லீவ் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவன் என்ன ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பாட்டில் எடுத்து தலையில் உடச்சி மாட்டே உடச்சி விட்டா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் உன்னை அனுப்பி வச்சது அப்படின்றத சொன்னதும் சிசி தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். நான் இல்லைன்னா ரொம்ப நல்ல பையம்மா அப்படின்ற மாதிரி அவன் சீன் போட்டதுமே மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சுட்ட வத்திட்டா. நம்ம ஹீரோ அங்கே மாஸ்கெல்லாம் போட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாற்றலான்னு வந்தா இங்கே இருக்க நிலைமையை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவன் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்க்கும்போது அவள் எவ்வளோ திமிர் பிடிச்சவ, எத்தனை பேரை அனுப்பி விட்ருக்காப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவோட தலையிலையுமே அங்கே பாட்டில் வச்சு உடச்சி விட்றா. அவனுக்கு அங்கே மயக்கமாகிடுது. மூஞ்சி எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்கை கழட்டலான்னு பார்க்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ எப்படியோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை அங்கே திரும்ப அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு ஹீரோ அங்கே இருக்கப்போ நம்ம ஹீரோயின் வந்ததுமே என்னாச்சு இவருக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவள் வந்து பார்த்துட்ருக்கா. எல்லாமே வந்துட்டு அந்த கேர்டேக்கர் தான், அவங்க தான் ஒழுங்காக பார்க்காம விட்டு இப்படி அடி விழுந்துருச்சுன்னு சொன்னதும் அவங்களுமே அங்கே ட்ராமா பண்ணுறாங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் க்ளோஸ் அங்கே வந்து அவனை பார்த்ததுமே அங்கே அவன் பக்கத்தில் வந்ததும் அவனுக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு அவனுக்கு மூக்கிலேருந்து ரத்த வடி ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன மூக்கிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்குன்னு சொன்னதும் இங்கே வந்து வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா, அதனால் இப்படி ஆகிருக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே இதுவுமே நல்லது தான், அவனுக்கு வந்து பாடி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது இல்லை, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. நான் இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு மவுஸ் எடுத்துகிட்டு வரா. இதை வச்சு நம்ம ஒரு மசாஜ் மாதிரி பண்ண விடலாம் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே வந்து அவன் மேலே வந்துட்டு டவுட் ஆயிடுச்சு போல், அதுக்காக தான் இந்த வேலை பண்ணுறா. அங்கே வந்துட்டு மேலே விட்டதுமே அது வந்து கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் பொறுமையாக வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கும் வந்துட்டு பொறுத்துட்ருக்கான். அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு பயமாக இருக்குது, ஒரு வாட்டி மாட்டிக்க வரான் என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அப்படியே பார்த்துட்ருக்கா. பட் அவன் வந்துட்டு ரொம்ப தைரியமாக எப்படியோ வந்து அதை ஹேண்டில் பண்ணிடுறான். ஹீரோயின் அங்கே இருந்து போனதுமே இவளுக்கு என்ன தைரியம் இருக்குது பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான்.
ஹீரோயின் அந்த சிசியை போய் இதெல்லாம் உன்னோட வேலை தானே அவனை அனுப்பி வச்சதுன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதுமே அந்த டயத்தில் அவள் கழுத்தில் இருக்க அந்த பெண்டன்ட்டை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவள் வீடியோ அப்படின்ற சொல்லும்போது அங்கே பார்த்தா ஒரு ப்ளஸ்பேக் காமிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ இருந்தே நம்ம ஹீரோயின் மேலே இவளுக்கு கடுப்பு போல். ஏன்னா ஹீரோ அவ்வளோதான் ரொம்ப லைக் பண்ணியிருக்கான். ஸோ இவன் தேடிட்டு இருக்க பொண்ணு இவ தானே, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டானா என்ன ஆகுறது அப்படின்றத சொல்லிட்டு நான் ஏதாச்சும் ஒரு பெரிய பிளான் பண்ணி இவளை வீட்டை விட்டு துரத்தணுமே அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுச்சேக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே அவங்க ஃப்ரெண்டு இவன் தான்ன்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் அவனை காப்பாற்றுறதுக்காக அவளுமே தன்னோட ஐடென்டிஃபைவை மாற்றிட்டு இங்கே வந்திருக்கா. பிறகு உடனே அவங்க தாத்தா ஐசோசி பேசிட்டுருக்கா. இவ வந்த பிறகு அவரோட உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிட்டுருக்கு தாத்தா, கண்டிப்பாக ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் அங்கே மெடிக்கல் ரிப்போர்ட்டுமே எடுத்திருக்கேன் தாத்தா நாங்கள் சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இதெல்லாம் கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு நம்ம சொல்லும் போது ஆனால் காட்ஸை வச்சு அங்கே பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னை விளக்கமாச்சு நீங்கள் கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுச்சேக்கா. அவரோட சாப்பாட்லையுமே ஸ்லோ பாய்சன்லாம் கலக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டுருக்கு தாத்தா, நான் செக்அப் பண்ணேன் பார்த்தீங்களா ரிப்போர்ட்டுமே வந்திருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்லும் போது நான் ஒரு டாக்டருமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இவளை இப்போ செக்அப் பண்ணி சொல்லிடுவாங்கன்னு சொல்லும்போது அங்கே அவளை செக்அப் பண்ணிட்டு அந்தாலுமே அவங்களோட ஆள் போல் இவள் ப்ரெக்னெண்ட்டே இல்லை, இருந்தாலுமே வேற ஒருத்தவங்க குழந்தைக்கு தான் இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு போய் சொல்லிடுறாங்க. அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பனிஷ் பண்ணுறதை பற்றி பேசும்போது யாருக்கு தைரியம் இருக்குது என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க கேட்குறான். அப்போ அங்கே அதெல்லாத்தையும் அங்கே பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. தாத்தாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஃபைனலாக என்னோட பேரை நல்லபடியாக எந்திரிச்சு வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஷீசிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன இப்படி உல்ட்டாவாக மாறிடுச்சு பிளான் எல்லாமேன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் சாப்பாட்டில் ஸ்லோ பாய்சன் கலந்தேன்னு சொன்னாங்க, இந்த பாருங்கள் வீடியோவை, இது எல்லாமே இந்த குக் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அந்த சிசி அங்கே பிடிக்க சொல்லிடுறாங்க. ஏன்னா சிசி தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுறவ போல். உடனே அந்த லேடி அங்கே இதெல்லாம் இந்த மேடம் பண்ண சொல்லலை, இவங்க தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழி போட்டதுமே நான் இப்போ வரைக்கும் உன்னை பார்த்ததே கிடையாது, ஆனால் நீ எப்படி என் மேலே பழி போட்டுட்ருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. பட் யாருக்குமே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே நம்பிக்கை வர மாட்டுது. நம்புற ஒரே ஆள்னா நம்ம ஹீரோ மட்டும்தான், என்னோட ஒய்ஃப் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த சிசியோட ஹஸ்பண்ட் அங்கே விழுறான். அப்போ அந்த பர்சனுமே நம்ம சூசி மேலே சந்தேகம்லாம் படக்கூடாது, அப்போ நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசை கொடுக்க போகிற பொண்ணு, நம்ம கண்டிப்பாக அவன் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோயின் சைடில் பேசுனதுமே அங்கே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. அங்கே சிசியோட பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த சிசிட்ட அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ என்ன பிளான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா, அவன் ஹோமாவுக்கு போயிட்டான் உன்னை, நான் ஊனமாக இருந்தாலும் பரவாயில்ல, காசுக்காக நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, ஆனால் இப்போ அவன் நல்லா ஆகிட்டானவனா திரும்ப அவன்கிட்ட போகலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கே, ஆனால் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு. எனக்கு நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்காக நான் உன்னை ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நீ ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. இவன் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டானோன்னு சொல்லிட்டு அங்கே உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் அப்போ அவளுக்கு அங்கே கால் வந்துடுது, உன்னோட ஃபேமிலியை கொலை பண்ணவங்க இந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சன் தான் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா இப்போ நம்ம நம்ம உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட நீ என்ன ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நீ எனக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோக்குமே டவுட் ஆகிடுது, ஏதாச்சும் குடிச்சிட்டு நம்ம ஏதாச்சும் வேலை பண்ணி வச்சிட்டோமான்னு சொல்லிட்டு அவனுமே யோசிச்சுட்ருக்கான். சரி ஓகே இந்த பேபி என்னோட தானான்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணுன்னு சொன்னதும் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடாதா, என்னோட பேபி இறந்து போயிடும், ஏன் உனக்கு என்ன தெரியாதா, நம்ம குழந்தை பிறந்த பிறகு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ட்ராமா பண்ணுறா. ஹீரோவுமே அவளோட பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ப வேண்டியதாக இருது. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கும் போது அங்கே சிசி வந்துடுறா. நீ என்ன வேணாலும் ட்ராமா பண்ணிக்கோ, பட் அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே மேலேருந்து தள்ளி விட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து மயக்கமாக மாதிரி இருக்காங்க. அவள் போயிட்டு என்ன இவன் இன்னும் கத்தாமல் ப்ளட்டிங் ஆகாமல் எதுவுமே இருக்கேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஏன் ஆக போகுது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் தானே ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளேருந்து எல்லாத்தையும் எடுத்து காமிச்சதோ அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. பெரிய ட்ராமாக்காரியாக இருப்பா போலேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ மீட் பண்ணி இதெல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே அவளோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. ஏன் உனக்கு உன்னோட ஹஸ்பண்டை தவிர மற்றவங்க குடும்ப விஷயத்தில் தலையிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க சிசியோட ஹஸ்பண்டோட காலெல்லாம் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவள் ஒரு டாக்டர் தான். ஸோ அவள் கண்டிப்பாக குணப்படுத்திடலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் இவருக்குமே அவள் ஃப்ரெண்டு தான் போல் அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியே தோணுதேன்னு சொல்லிட்டு அவருமே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு.
சிசி நம்ம ஹீரோட்ட அங்க திரும்ப பேச வந்ததுமே, "நீங்க இப்ப என்னோட வந்து அண்ணி ஆயிட்டீங்க. நீங்க இப்படிலாம் என்ட்ட வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு" சொன்னதுமே, நான் உனக்காக தண்ணி தான் குடுக்க வந்தேன்னு சொன்னதும், அத பாத்துக்க என்னோட ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அவ அங்கருந்து கிளம்புனதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு அவன அங்க பாத்துட்டு. ஏன்னா, இவ என்ன நெனச்சுக்கிறான்னா, இவன் தான் வேணும்னே அவளுக்கு இடம் குடுத்துட்டுருக்கான். அதனால தான் அவங்க பக்கத்துல க்ளோஸா வரான்னு சொல்லிட்டு, இவளுக்குமே அங்க வந்து கோவமாயிட்டு இருக்கு. பேச்செல்லாம் அவன்ட்டயே சொன்னதுமே, அவன் கோவப்பட்டு கண்ணத்த சேர்ந்து அரைஞ்சிடுறான். பிறகு அவனோட ரூம்க்கு வந்துட்டு, அங்க வந்து இந்த டைரிய வந்து எடுத்து பாத்துட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து எப்பயுமே அவன் வந்து அந்த ஸ்வீட் ஹார்ட்ட வந்து மறக்கல. எப்பயுமே இன்னும் அவள தான் நெனச்சிட்டு இருக்கான்றது நல்லாவே நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சுக்குது. ஹீரோ பண்ண தப்புக்கு அவட்ட சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு வர்றான். பட் இவன் அந்த டைரிய ஓப்பன் பண்ணி பார்க்கவங்களையுமே வேகமா அங்க வந்து புடிங்கிறான். எதுக்காக நீங்க வந்த அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நீ என்னோட ஒய்ஃபா இருக்கலாம். பட் நீங்கலாம் வந்து வர்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு திட்டினதுமே, அங்க அவ கோவமாயிட்டு அதுக்கப்புறம் வெளிய போயிடுறா. அங்க அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு போறத பார்த்துட்டு அங்க அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்கு. பிறகு அங்க நம்ம ஹீரோயின் என்ன தைரியம் தான் அவன் என்கிட்ட இப்படிலாம் ரூடா பேசியிருப்பான். அதுக்கப்புறம் என் மேல கை வேற வைக்கிறானா அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டு தேய்ச்சா. அப்ப அங்க சிசி வந்து எழுறா, "நீ வந்துட்டு காசுக்காக தான் அவன மேரேஜ் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு வந்து 1,000,000 குடுத்துடுறேன். நீ இந்த வீட்ட விட்டு போயிருன்னு" சொன்னதும், ஏன்னா ஜஸ்ட் 1,000,000 தான் குடுப்பியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அப்ப எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டுச்சேக்கா. எனக்கு வந்துட்டு 10,000,000 ஆச்சும் வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அங்க நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறான். ஸோ வந்துட்டு அத பார்த்துட்டு, நான் உனக்கு 10,000,000 குடுக்குறதுக்குமே ரெடியா இருக்கேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ நானே வந்து குடுக்குறேனேன்னு சொல்லிட்டு அங்க குடுத்ததுமே, அங்க அத பார்த்துட்டு சிசிக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது. ஏன்னா இவள பத்தின உண்மைகள்லாம் தெரிஞ்சு போயிருச்சு இல்லையா? இவள வீட்ட விட்டு தொரத்தி விட்டுருவான்னு பார்த்தா, என்னோட ஒய்ஃப்க்கு சும்மா பாக்கெட் மணியா இந்த காச குடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து அவன் கூட்டிட்டு போனதும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணேன் இல்லையா? அதுக்காக இந்த நீ காச வச்சுக்கோ" அப்படின்றத சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட போய் மீட் பண்ணிட்டு, அந்த ஹீரோ வந்து கொலை பண்ண ட்ரை பண்றாங்க இல்லையா? அவங்கள பத்தி அங்க வந்து விசாரிக்க சொல்லியிருக்கா போல. அத பத்திலாம் பேசிட்டு கம்பெனிலயுமே வந்து அவ ஜாயின் பண்ணிக்கிறா. அப்ப அங்க அந்த சிசி உள்ள போறத பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க தான் பாஸ்க்கு பெர்ஃபெக்ட்டான மேட்ச். கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்க பாஸ மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனா, அவன் "நீ யாரு உள்ள போய்க்கிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு விடமாட்டாங்க. அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்து அத எல்லாத்தையும் பார்த்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க தான் பாஸோட ஒய்ஃபே. என்ன ஆகும் தெரியுமா? தெரிஞ்சான்னு" சொல்லிட்டு அவர் அங்க கோவப்பட்டதும் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க மேல போயிட்டு இருக்கா. அப்ப அங்க சிசி வந்துட்டு அவன் முன்னாடி ரொம்ப ட்ராமா பண்றான். அவன் வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துற மாரி. "என்னாச்சு கையெல்லாம் தடமா இருக்கேன்னு" சொன்னதும், "உன்னோட பிரதர் இப்படியெல்லாம் பண்றான்னு" சொல்லிட்டு அங்க அழுதுட்டு ஹக் பண்ணிட்டு ட்ராமா பண்ணதுமே, அங்க நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அப்ப போகும்போது, "ப்ளீஸ் இந்த சீக்ரெட்ட பத்திலாம் நீ வெளிய சொல்லிடாதன்னு" வேற சொல்லிட்டு போயிடுச்சேக்கா. அவ வந்து டவுட் ஆகட்டுன்றதுக்காக, நம்ம ஹீரோயினுமே அங்க வந்து ரொம்ப கோவம் தான் படுறா. ஏன்னா இவன் இடம் குடுக்க போய் தானே அவன் வந்து இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே கோவமாயி தான் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. பிறகு திரும்பவுமே அவங்க ஃப்ரெண்ட போய் மீட் பண்ணி, என்ன இப்ப கண்டுபிடிச்சாச்சா என்னன்னு சொல்லிட்டு அங்க விசாரிச்சுட்டு, நெறைய வந்து விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோயின் அங்க திரும்ப அவங்க வீட்டுக்கு போறா. அப்ப அங்க போய் அங்க மாஸ்டர் வந்து இவங்கள கூப்பிடுறாங்கன்னு சொன்னதுமே, பார்த்தா அங்க சிசியோட ஹஸ்பண்ட் தான் அங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு போல. அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவர்ட்ட அவர் ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காரு. பட் ஹீரோயின் மேல அவருக்குமே ஒரு சின்ன அட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டயத்துல அங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் வந்துருது. இப்படி நம்ம ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அத கேட்டுட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. அப்பங்க அந்த சிசி வந்து நம்ம ஹீரோயின பிடிச்சு பயங்கரமா கோவப்பட்டு திட்டுறா. "நீ வந்த பிறகு தான் எதுவுமே விளங்க மாட்டுது. உன்னால தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு. அப்ப அங்க டாக்டருமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அவர் வந்து காப்பாத்தியாச்சு. பட் வந்து கண்ணுல அடிபட்டதுல இன்ஜுரி ஆயிருச்சு. அவர் வந்து கண்ணு வரலாம், இல்ல வராம கூட போலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அத கேட்டுட்டு அங்க எல்லாருக்குமே ரொம்ப வந்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்க ஹீரோவ ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க அவனுக்கு கண்ல வேற துணியெல்லாம் கட்டி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்கன்னு" சொன்னதும், "இல்ல இருக்கட்டும். என்னோட ஹஸ்பண்ட நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பிறகு நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ வந்துட்டு ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே மாத்தி குடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்டி வந்து திரும்ப வரப்போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. பிறகு வீட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஆன்டியுமே வந்துட்டாங்க போல. அப்ப அவங்க ஆன்டி அவங்க தாத்தாட்ட, "இப்போ வந்து கம்பெனியில ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இந்த கம்பெனி இவன் இல்லன்னா இப்ப நிலைமை மோசமாயிரும். எல்லா ப்ராப்பர்ட்டீஸுமே நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு சரி பண்ணணும்" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ட்ராமா பண்ணதுமே, அப்ப வந்துட்டு "நீயே வந்து ஹேண்டில் பண்ணுன்னு" அவங்க வாயாலேயே சொல்ல வச்சுடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. ஏன்னா சொத்து எல்லாமே இப்ப நம்ம கையில வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அவன ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டே இருக்கா. 3 டேஸ் ஆயிருச்சு. அப்படின்னு அவனுக்கு முழிப்பு வரல. ஃபைனலா அவன் கண்ண முழிக்கிறான். அப்ப அவனுக்கு வந்துட்டு எதுவுமே தெரிய மாட்டுது அப்படின்ற சொல்லிட்டு அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. "சரி நீங்க கவலைப்படாதீங்க" சரியாயின்னு சொல்லும்போது, "என்ன மாரி ஒரு ஆள நீ மேரேஜ் பண்ணிட்டு என்ன வந்து சாதிக்க போற? பேசாம என்ன விட்டுட்டு போயிருன்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு உங்க காசுக்காக உங்கள
மேரேஜ் பண்ணலை, நான் உங்களுக்கு கண்ணு தரேன்னா விட்டுட்டு போகிறதுக்கு, நான் உண்மையிலேயே உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்குமே அங்கே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பார்த்தாவே சும்மா ட்ராமா தான் பண்ணுறா போல், கண்ணு நல்லா தான் தெரியுது. எனக்கு ஆன்ட்டி அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுது ட்ராமா போடுறாங்க. என் பிள்ளைக்கு வந்துட்டு இப்படி கண்ணு தெரியாமல் போச்சு அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் ஏன்ட்டி அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்து சமாதானப்படுத்துகிறான். பட் அந்த லேடி வந்து சும்மா வந்துட்டு ட்ராமா தான், மனசளவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என் கண்ட்ரோலில் வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னோட ராஜ்யம்தான்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவை அங்கே மீட் பண்ணுறதுக்காக சிசி வர்றாங்க. கையை பிடிச்சிட்டு அவன்கிட்ட ரொம்ப அப்படியே வந்துட்டு பாசமாக பேசிகிட்டு இருக்கா. தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு தான் இந்த வேலை பண்ணியிருக்கா போல், சந்தேகம் வரட்டுன்றதுக்காக. அப்போ ஹீரோயின் அவரோட ஒய்ஃப் நான் இருக்கேன் பார்த்துக்க, நீ தேவையில்லாமல் இங்கே வராதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காக வந்துட்டு அவங்ககிட்ட இவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க, ஏன் உன்னால் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு அவர்கிட்ட அந்த விலகி இருக்க முடியாதா, ஏன் என் ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொல்ல முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் நான் முக்கியமான விஷயமா பேசணும் உங்ககிட்ட பிஸ்னஸ் பற்றின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் பாஸ் உங்கள் ஆன்ட்டி வந்துட்டு எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே நம்ம கையை விட்டு போக போகுது, என்ன பாஸ் பண்ணுறதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம அப்படியே அசிஸ்டண்ட் அப்படியே நல்லா பார்த்ததுமே பாஸ் என்ன உங்களுக்கு கண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்ருக்கான். கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நான் இப்படி தான் இருக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு என்னை யார் இப்படிலாம் பண்ண ட்ரை பண்ணுறதுன்னு நான் கண்டுபிடிக்க முடியும், அவங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு பண்ணட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். பாஸ் உங்கள் ஒய்ஃபை பற்றியுமே ஒரு விஷயம் சொல்லணும், அவங்களுமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி விசாரிச்சுட்ருக்காங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு டவுட் ஆகிடுது. ஒருவேளை இவளுமே வந்துட்டு நம்மளை கொலை பண்ணுற ஆளுங்களில் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு அவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவை காணும், எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரிச்சா அவர் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிட்டாரேன்னு சொன்னதும் அங்கே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. என்னை வந்துட்டு ஏன் இப்படி இக்னோர் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க பிரதரின்லாம் வந்து விட்டான். இப்போ அவன் வந்து பிளைண்டாக வேற போயிட்டான். நீ இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து இருந்து என்ன பண்ண போகிற, பேசாமல் நீ ஏன் கூட வந்துடு, அந்த கம்பெனியோட ப்ரெசிடெண்ட்டாக நான் தான் இதுக்கப்புறம் ஆக போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது. அவங்க ஆன்ட்டி பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு நல்ல லேடி இல்லைன்றது மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே வந்து யாரோ வந்து அதை ஃபுல்லாமே ஃபோட்டோ எடுத்தாங்க, நம்ம ஹீரோக்குமே சென்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு இவ காசுக்காக தான் வந்துட்டு நம்ம கூட சுற்றிட்டு இருக்காளா, அவன் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டவுட் ஆகிடுது. பிறகு அங்கே நம்ம ஹீரோவை வந்து மீட் பண்ணிட்டு நீ எதுக்காக வந்துட்டு சொல்லாமல் வந்த, நான் வந்துட்டு எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ரொம்ப அங்கே ரூடாகவே பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பட் வந்துட்டு அங்கே வந்து யாரோ உள்ளே வந்து வர சவுண்டு கேட்டதுமே புரிஞ்சுக்குது இவனை வந்துட்டு கொலை பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அவனை காப்பாற்றணுமேன்னு சொல்லி நீடில் எடுத்து அவனோட கழுத்தில் குத்தி அவனை மயக்கமாக்கி அங்கே வாஷ்ரூமில் அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜன்னல்லேருந்து எகிரி குதிச்சு அங்கே ஓடுற மாதிரி ட்ராமா பண்ணுறா. ஏன்னா வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு ஓடிட்டுருக்கதா வந்து நினைக்கட்டும், ஸோ இவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு ஒழுங்காக வந்து உண்மையை சொல்லுவாங்க, அவன் எங்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு தெரியாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ வந்து அங்கே உள்ளே இருந்து மயக்கத்தில் எப்படியே தெளிஞ்சு வந்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பாஸ் என்னாச்சுன்னு சொன்னதும் ஆளுங்க என்னை அட்டாக் பண்ண வந்தாங்க, அவள் என்னை மயக்கமாக்கிட்டு அவள் உயிரை கொடுத்து என்னை வந்து காப்பாற்றிட்டு எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த பென்டட் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினோட அந்த நேமே அதில் எழுதியிருக்கு, அதை பார்த்துட்டு அவன் கண்டுபிடிச்சிடுறான். அப்படின்னா இவ தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எல்லா இடங்கள்லையுமே தேடிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அங்கே கண்டுபிடிக்க முடியல. அங்கே வந்து பாடி கார்ட்ஸ்டையுமே பயங்கரமாக கோவப்படுறான். நான் வந்து இப்போ கண்டுபிடிச்ச உன்னை வந்துட்டு கூட சேர்ந்து இருக்க முடியாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க பின்னாடி இருந்து கூப்பிட்டதுமே ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை வந்து அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நான் வந்து பயந்தே போயிட்டேன், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னை வந்துட்டு அந்த கார்ட்ஸ் வந்து கொலை பண்ண பார்த்தாங்க, பட் அங்கே வில்லேஜ்காரவங்க வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு அந்த பென்டென்ட் அங்கே கழுத்தில் போட்டதுமே இன்னுமே அவள் போய் சொல்கிறா, இந்த பென்டென்ட் என்னோடது கிடையாது, எனக்கு வந்துட்டு கீழே கடந்து தான் எடுத்தேன் நான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு தெரியும் இவ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்து எதுக்காகவோ இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிட்ருக்க, நீயாவே நான் சொல்கிறப்ப ஏற்றுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த லீ என்னாச்சின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டதும் எல்லாமே வந்து தப்பாக போயிடுச்சு பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அவன் தான் வந்துட்டு ஆளவே ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல். அதுக்கப்புறம் அங்கே அவங்க அம்மாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்க கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த வேலைக்குமே லாய்க்கல, ஏதாச்சும் ஒழுங்காக பண்ணுறியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் திரும்ப வந்துட்டானா என்ன பண்ணுறது, எல்லாமே நம்ம கையை விட்டு போகாதான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அவங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க வீட்டில் போயிட்டு அங்கே தாத்தாட்ட எனக்கு இன்னுமே சில பவர்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சா நல்லா இருக்கும்,
போதும், நான் வந்து எப்படியாச்சும் வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடுவேன்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவருமே அங்கே ஓகேன்னு சொல்ல போகிறாரு. ஆனால் அந்த டயத்தில் நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. ஹீரோவும் நல்லா பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. இப்போ நம்ம ஹீரோ நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவ தான் தாத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் டைம் அங்கே ஒய்ஃப்ன்ற மரியாதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ அந்த லேடி வந்துட்டு ஆனால் இன்னுமே வந்துட்டு அங்கே உல்ட்டாவாக ஹீரோயினை பற்றி பேசுனதோ ஹீரோ வந்துட்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி இன்சல்ட் பண்ணி வச்சான். தாத்தாக்கு அங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு எல்லாமே சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோட பேரனே வந்துட்டு அங்கே எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடுவான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே பிடிச்ச அந்த கார்ட்ஸ் 2 பேருமே நான் வந்துட்டு அவங்க கொலை பண்ண வந்தது உண்மை தான், பட் வந்துட்டு இந்த லேடி தான் வந்து எங்களை காசு கொடுத்து பண்ண சொன்னாங்க, அவங்க தான் அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் மேலே அங்கே பழி தூக்கி போட்டிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு அங்கே நம்ம ஆன்ட்டியோட வேலை தான் போல். ஆனால் நம்ம ஹீரோங்க வந்து விடுறான், நான் தானே விக்டம், ஸோ வந்துட்டு எனக்கு இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து அவளை ரிலீஸ் பண்ணிடுறேன், ஸோ எனக்கு எந்த கேஸுமே வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு என்ன அவ்வளோ நம்பிக்கை என் மேலே கொஞ்சம் கூட டவுட் படாமல் நீ கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும், ஏன்னா நீ எப்பயுமே எந்த விஷயம் எனக்கு எதிராக அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றதவே சொல்லிட்டு இருக்கான். பிறகு இந்த லேடி இன்னுமே வந்துட்டு அங்கே தாத்தாட்ட வந்துட்டு ஐஸ் வச்சு அங்கே பேசிட்டு ஹீரோயினை பற்றி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. தாத்தாக்கான வந்துட்டு ஹீரோயின் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அங்கே வந்து கூட்டிகிட்டு போனதுமே ஆன்ட்டி வந்து திரும்ப நம்ம ஹீரோயினை பற்றி பேசுனதும் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறான். அவங்க ஒரு பர்சன் யாயாக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலையாம் பாசம் சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்து அங்கே பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறான். இப்போ வந்துட்டு அவங்கள நீங்கள் போய் பாருங்கள், கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாமல் தான் இருக்குது அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அங்கே அந்த அவ கூட போயிட்டு அங்கே ஒரு குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது எங்கே வந்துட்டு இவர் போயிட்டார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அங்கே கீழே போய் கேட்குறான் எங்கே வந்துட்டு பாஸ் போயிட்டான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியும், இருந்தாலுமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. அங்கே சிசி வந்துடுறான், எல்லாருமே உங்கள்கிட்ட மறைச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு அவன் சின்ன வயசு லவ்வர் யாயாவை தான் மீட் பண்ண போயிருக்கான், அங்கே பாரு ஃபோட்டோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே அதை நம்ம ஹீரோயின் இருந்துட்டு போதுன்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே அவங்க ஹஸ்பண்ட் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவராகவே கீழே விழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிடுறாரு. அங்கே ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு சொன்னதுமே அவருக்கு ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி விடு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுமே வந்துட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே வெளியே போயிட்டு இந்த டயத்தில் அந்த ஆன்ட்டி மட்டும் இல்லாமல் போயிட்டாங்க. இல்லைனா நான் கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்டை இவ செடியூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்ருவோனே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஆன்ட்டிக்கு கால் பண்ணுறா. பட் வந்துட்டு அவங்க இப்போ வந்து கம்பெனியில் ரொம்பவே அங்கே பிஸி ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு வந்து கால் வந்துடுது. அப்போ அவங்க பையனை வந்துட்டு யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அதோட உன் பையனோட விரலையுமே வெட்டியாச்சுன்றதை சொன்னது அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பார்சலுமே வருது. அந்த பார்சல் பார்த்தா அவங்க பையனோட ஃபிங்கர் வந்திருக்கோவுமே அந்த ஃபிங்கரை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு அரண்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வீட்டுக்கு கிளம்பி போயாகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு வந்ததுமே உன்னோட ஒய்ஃப் பண்ணுற வேலையை போய் நீ மேலே பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட இழுத்து விடுறா. எப்படியாச்சும் அவளை விரட்டி விடணுன்றதுக்காக தான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் அப்படியே ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. அப்போ அங்கே 2 பேரும் இப்படி க்ளோஸாக இருக்கும்போது அவங்க 2 பேரையும் பார்த்தியா என்னோட ஹஸ்பண்டை இப்போ செடியூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டதுமே என்ன சொல்லிட்டு இருக்கான்னு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே அவரே சொல்லிடுறாரு, அவள் வந்துட்டு தெரியாமல் தான் ஸ்லிப்பாகி விழுந்தா, எனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா இப்படி வந்துட்டு பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்னோட ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் ஏன் வந்துட்டு மற்றவங்ககிட்ட போக போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஹாப்பியாகிட்டு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எனக்கு வந்து என் ஒய்ஃப் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அப்போ அங்கே அவளை நீ நீடன் பண்ணுன்னு இவன் சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கே குச்சலாக வேறு வச்சுருக்கான். அதை போட்டு வெளுத்து கட்டுவான் போல். அப்படி இருந்துமே இவன் திருந்தாமல் இந்த மாதிரி கேவலமாக வேலை பண்ணிகிட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததுமே உங்களுக்கு எப்படி என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற சர்டிஃபிகேட் கேட்டதும் ஏன்னா நான் வந்து ஃபிசிக்கலாக இவ்வளோ நல்ல கண்டிஷனோட இருக்கப்ப என்னை விட்டுட்டு என்னோட ஒய்ஃப் வேற ஒருத்தவங்ககிட்ட ஏன் போக போகிறா, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே அங்கே ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் அந்த ஆன்ட்டி வந்து என் பையனை கிட்னாப் பண்ணி ஃபிங்கரையுமே வெட்டிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோ அங்கே வேகமாக பிடிச்சி தள்ளி விட்றான். நீங்கள் பண்ண பாவத்துக்கு தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, தேவையில்லாம என்ன அவன் மேலே பழி போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் தான் வந்து என்னோட கார் வந்து ஃபெயிலியர் ஆக்கி என்ன ஆக்சிடென்ட் பண்ணது, எல்லா ரிப்போர்ட்ஸுமே எனக்கு கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அந்த லேடி ஷாக் ஆகுறாங்க. ஆனால் நம்ம தாத்தாக்கு அங்கே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அப்படியே ஒரு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு.
அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டுமே தேவையில்லாமல் நம்ம ஹீரோயினவே அங்கே கத்திட்டுருக்காங்க. இவ வந்த பிறகு தான் வீடு வழங்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப பொறுமையாக இருக்கா. ஹீரோ வந்து எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தாத்தாக்காக சூப் கொண்டு வந்ததுமே, நீ அதில் ஏதாச்சும் கலந்து கொண்டு வந்தேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பழைய தூக்கி போட்டதும், நம்ம ஹீரோ அந்த சூப்பை வாங்கி குடிச்சிட்டு இப்போ நான் செத்தா போயிட்டேன், இப்போ நாங்கள் வந்து பார்த்துக்குறோன்னு சொன்னதும், தாத்தாவுமே அவங்க 2 பேருமே என்னை பார்த்துக்கிறட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அவருக்குமே வந்துட்டு யார் தப்பு பண்ணுறாங்க யார் வந்துட்டு நல்லவங்கன்னு சொல்லிட்டு ரியலைஸ் ஆயிடுது. பிறகு ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்ததுமே, நீ போய் மேலே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போனதுமே, ஹீரோயின் அந்த சேர்மன் சேர்ல அங்கே போய் உட்காந்துட்ருக்கா. அப்போ அங்கே ஆன்ட்டி வந்துட்டு அவுட் சைடர்லாம் இங்கே வந்துட்டு உட்காரக்கூடாது, மரியாதையை வெளியே போன்னு சொன்னதும், என்னோட ஹஸ்பண்ட் பிரசிடென்ட்னா அப்போ நான் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவனுக்கே இங்கே இடம் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே காடை வச்சு பிடிச்சி வெளியே தள்ள சொல்லும்போது, நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்படுறான். அப்போ அந்த ஆன்ட்டிட்டையுமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறான். அவுட் சைடர்னா அது நீங்கள் மட்டும்தான், மரியாதையை வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி அவங்களையுமே அங்கேருந்து துரத்தி விட்டுறான். பிறகு அவங்க வீட்டுக்கு போனதுமே அங்கே கால் வந்துடுது. தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ அங்கே தாத்தாவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அவங்க ஆன்ட்டி அவர் வந்து இறந்து போகக்குள்ளேயே நம்ம சொத்தை வந்துட்டு கரெக்டாக டிவைட் பண்ணிடணும்னு சொன்னதும், என்ன அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் ஃபஸ்ட்டு நல்லாகட்டும் நினைப்பீங்களா, இப்படி சொத்தை பற்றி பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டுட்ருக்காங்க. பிறகு அங்கே உள்ளே காமிக்கிறாங்க தாத்தா நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அங்கே வந்துட்டு அவர் வில்லெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டார் போல். அந்த ஆன்ட்டி வில்லை படித்து பார்த்ததுமே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20% தான் கொடுத்துருக்காரு, எல்லாமே நம்ம ஹீரோட நேமில் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் அவர் திரும்ப எந்திரிச்சு வந்ததுமே நான் எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதி மாற்றணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறது, தாத்தா வந்துட்டு அங்கே இறந்து போயிடுறாரு. ஃபைனலாக அவருக்கு அங்கே ஃபியூனலுமே பண்ணிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், நீ வந்துட்டு எதுவும் கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே உன்னை வந்து கேர் பண்ணிட்டு இருக்கா. எங்கள் ஆஃபீஸில் அங்கே ஒரு மீட்டிங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஆன்ட்டி. ஏன்னா வந்துட்டு 20% இருந்தாலுமே அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு லஞ்சம் கொடுத்து அவங்கள அவங்க சைடில் வந்து பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டாங்க. அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க வர்றான். நான் எந்த ஒரு காம்படிஷனுக்குமே வர விரும்பலை, ஸோ நான் என்னோடய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவங்ககிட்டே மாற்றி கொடுத்துட்றேன், என்னோடய ஆன்ட்டியை வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கவனிச்சுக்கிறோட்டும் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அவங்களுக்கு அங்கே ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்க நினச்சது இப்போ பழிச்சிருச்சு இல்லையா, அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ உன்னோட ஹஸ்பண்டுக்கு வேலை கூட இல்லை, நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நான் எப்பயுமே காசை பற்றி நினச்சதே கிடையாது, ஏன் உன்னோட ஒய்ஃப்ட்ட பவர்லன்னு நினைக்கிறியா, உன்னோட ஒய்ஃப் உன்னை வச்சு காப்பாற்றுவா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா. பிறகு அந்த ஆன்ட்டி அங்கே ஒரு சின்ன பையனை போய் மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த லேடிக்கு அவன் கூட அஃபர் இருக்கு போல், அவனுமே காசுக்காக இந்த கிழவி கூட அங்கே ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான். இப்போ அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொன்னதும், கொஞ்ச நாளைக்கு கேம் வந்து போகட்டும், அப்படின்னா தானே நம்ம வந்துட்டு யார் உண்மையான வந்து குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியும், நம்ம கொஞ்ச நாளைக்கு பின்னாடி இந்த விளையாண்டு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்றத சொல்கிறான். கொஞ்ச நாளே பார்த்தா அங்கே ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குமே லாய்க்கில்லை, ஒன்றை போய் நாங்கள் நம்பினோம் பாருன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின் எவ்வளோ நாளைக்கு இப்படியே நம்ம பின்னாடியே கேம் விளையாடுறதுன்னு சொன்னதும், உண்மையான ஆள் அங்கே வெளியே வரணும், அது வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு புலம்பிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சிசியோட ஹஸ்பண்ட் நலாய் வந்து நிற்கிறான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. இவங்களுமே அவங்களோட பையன்தான் போல். அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொன்னதும், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நம்ம அதை வச்சு வந்துட்டு பிளான் பண்ணிடலாங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் வந்துட்டு கம்பெனி ஒரு வழி அங்கே ஸ்டேபிள் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் அங்கே மீட் பண்ண வந்ததுமே அவன் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை நல்லபடியாக காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் ஹீரோக்கு அவனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது போல், ஏன்னா அவன் சரியில்லாதவன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க பையனை அவங்க மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. உன்னால தான் வந்துட்டு இந்த கம்பெனி திரும்ப நல்ல நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவன் நீங்கள் வந்து பேசாமல் இதை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க இதுக்கப்புறம்னு சொன்னதும், ஏன்னா அதுக்குள்ளே வந்து உன்ட்ட எல்லாத்தையும் நான் தூக்கி கொடுத்துருவேனான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவங்களோட வீடியோ அவங்க காமிச்சிட்டு இதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இன்டர்நெட்டில் வைரல் ஆக்கி விட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்றத சொன்னதும், நீ எல்லாம் உண்மையிலே என்னோட பையன் தானே, எதுக்காக அப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்க என்னன்னு சொல்லி கேட்டதுமே, பையனா உங்களுக்கு எப்பயுமே அந்த லீவ் மட்டும்தானே பையனாக இருப்பான், உங்களால் தான் எனக்கு வந்து கால் நடக்க முடியாமல் போச்சு, நான் சின்ன வயசில் கிட்னாப் பண்ணப்போ உங்கள் பையனை கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காசு கொடுக்காம விட்டீங்க, அந்த கோவத்தில் தானே அவங்க வந்து என் காலை உடைச்சாங்க அப்படின்றத சொல்கிறான். தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்க, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். மரியாதையோட எல்லாத்தையும் என் பேரில் மாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிடுது.
இப்போ ஆன்ட்டி அவன் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போகவுமே நெக்ஸ்ட் டே அங்கே டாக்டர்கிட்ட போய் அங்கே கன்சல்ட் பண்ணால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அவர் சொன்னதுமே இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த வயசுலான்னு கேட்டதோ இதில் என்ன வயசு இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அவர். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆன்ட்டி இப்படிப்பட்டவங்களான்னு சொல்லிட்டு அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அங்கே சிசியுமே அங்கே அதை எல்லாத்தையுமே இங்கே கேட்டுட்டு அவள் ரொம்ப வந்து ஷாக் ஆகி போயிடுறா. நம்ம ஹீரோக்காக கால் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அங்கே நம்ம சிசியோட ஹஸ்பண்டுமே அங்கே வந்துட்டு அவங்க குளிராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே கோட்டெல்லாம் வந்து போற்றி விட்டுட்டு அவகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்குமே லவ் தான் போல. அப்போ ஹீரோயின் இல்லை இருக்கட்டும் பிடிச்சிக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து விடுறான். அவனுக்கு அவங்க அவ்வளோ ஒரு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கிறா ஏன் இவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா ஒன்றும் நடக்கலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க பிளானை பற்றி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உங்கள் வீட்டில் இருந்தே அவனோட பிளான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுறான். வேற ஒரு கம்பெனியோட நேமில் அங்கே பணம் போட்டு கம்பெனியை பெரிய லெவலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை பேசுகிறப்ப நம்ம ஹீரோயினுமே மறைமுகமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரியுது. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பேசின எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நீ சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. அசிஸ்டன்ட் அங்கே சிசியோட ஹஸ்பண்ட்டை இப்படி வந்து சுசி வந்திருக்காங்கன்ற விஷயம் சொன்னதுமே அவன் போகும்போது அங்கே சிசி வந்துடுறா. என்னாச்சு ஏன் போயிட்டுருக்காருன்னு சொன்னதுமே மேடமை பார்க்க போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கால் நல்லா ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இவங்க கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா போல். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ஹாப்பியாகிட்டு அங்கே பேசினதுமே நீ இப்படி என் பின்னாடிலாம் சுற்றுற வேலை வைக்காத இது வந்துட்டு சரி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோவப்படுறா. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுனதும் அங்கே அந்த சிசி வந்துடுறா. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே கோவப்பட்டு அவன் அடித்ததுமே இதெல்லாம் இவ தானே காரணம்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அங்கே தள்ளி விட்றா. அப்போ நீ ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுருக்கான். என்னன்னு பார்த்தா அவனுக்குமே ஒரு சைடில் வந்துட்டு யோசனை என்னன்னா பேசாமல் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா பேபி பிறக்காதில்ல நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். நீ என்னோட ஒய்ஃபை உடனே காப்பாற்றிருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சின்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவன் பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினோட வேலை தான் ஃபேக்காக அங்கே ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ வந்து ப்ரெக்னென்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்துட்டு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீ எதுக்காக பண்ணிகிட்ருக்கே இல்லை நல்லதுக்காக தான் பண்ணிகிட்ருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே கண்ணை முழிச்சதுமே இவனுமே வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசுகிறான். எனக்கு வந்துட்டு இப்போ அபார்ஷன் ஆயிடுச்சு எனக்கு கவலை கிடையாது. பட் வந்துட்டு எனக்கு நீ நிறைய பேபி பேத்து கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஹாப்பியாகிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஒரு பெரிய ட்ராமா அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறகு அந்த சிசி வீட்டில் வந்துட்டு என்ன தைரியம் தான் அவன் என்ன அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவன் வந்ததுமே சிரிச்சுட்டு பேசினதும் மரியாதையோடு நீ டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நான் ஏன் சைன் பண்ணேன்னு சொன்னதும் இல்லைனா நீ சாக வேண்டியதாக இருக்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம இப்போ என்ன பண்ணுவேன் அங்கே அவனும் எனக்கு கிடைக்கல இவனும் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. எனக்கு அவங்கிறது கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நிறைய பர்சன் அவகிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு அங்கே சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை வந்து அவங்க அட்டாக் பண்ண வந்ததுமே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் பிடிச்சி தள்ளி விட்டதுமே இப்போ நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேல இந்த லைஃப்பில் உனக்கு நிலைக்காது யாயா திரும்ப வந்துட்டானா கண்டிப்பாக வந்துட்டு அவன் ஒன்றை விட்டுட்டு அவ கூட போயிடுவான் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அவன் ஹாப்பியாக இருந்தால் இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருந்தாலுமே அவளுக்கு கவலையாக தான் இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்க வந்து பேசிட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்துக்கிறா. அது பார்த்தா யாயா தான் அங்கே நம்பரில் எழுதிட பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட நம்பர்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் ரொம்ப கிரிட்டிக்கலானது டேஞ்சர் ஆயிராமல் அப்படின்ட்டு சொன்னதும் இல்லை நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டு அங்கே போய் சர்ஜரி பண்ணி அங்கே வந்து அவளையுமே காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோ அங்கே அவளுக்காக தான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் முழிச்சதுமே அவன் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக எழுறான். அப்போ எனக்கு சர்ஜரி பண்ண டாக்டர் எங்கே அவங்க ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த சைடில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே யாயா கூட அவன் வந்துட்டுருக்கான். அப்போ அந்த சைடில் அந்த ஆன்ட்டி போகிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அவனை பிடிச்சி அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சரி நீ போய் பேசாமல் ஏதாச்சும் வந்துட்டு இப்படியே போனால் தப்பாயிரும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்துட்டு கிடச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நான் என்ன இங்கே இருந்து பண்ண போகிறேன் அப்படின்ற சட்டி கேட்டதுமே நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லும்போது நீங்கள் தானே என்னை காப்பாற்றின டாக்டர்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இது என்னோட சிஸ்டர் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்லிட்டுருக்க நீ என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்லன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் என்னென்ன புரிஞ்சுட்டேன் அந்த சிசியோட பேச்சை கேட்டு உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்றத சொல்கிறா.
பிறகு அந்த ஆன்ட்டியும் அவங்க பையனுமே அங்கே போயிட்டுருக்கும்போது ஹீரோவோட சிஸ்டர் அங்கே வந்துடுறா. அவள் வந்து கத்தியை மறைச்சி கொண்டு வந்துட்டுருக்கா. அப்போ தான் வந்துட்டு அவன் இன்னுமே கிண்டல் பண்ணிட்டு பேசிகிட்ருக்கான். அந்த டயத்தில் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவனை குத்த போகும்போது அந்த ஆன்ட்டி உடலை வந்து விழுந்து அங்கே கத்தி குத்து அவங்களுக்கு பற்றுது. அதெல்லாம் பார்த்துட்டு அவள் பாட்டு அங்கே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுது. அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளை அங்கே வந்துட்டு விம பிடிச்சி காப்பாற்றிடுறான். பிறகு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. யாயா வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே லீ வந்து யாராச்சும் இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான். யாரும் இல்லைன்னு சொன்னதுமே அந்த பொண்ணுகிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிடுறான். ஆனால் வந்துட்டு இவ வெளியே சொல்லிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஆன்ட்டி வரவுமே அவங்ககிட்ட வந்து பழைய போட்டுறா. இவ தான் என்னை செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண வச்சிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. என் பையன்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அதனால தான் அவள் பைத்தியமாகவே மாறி இருந்திருக்கா. ஸோ வந்துட்டு இதெல்லாத்தையும் இப்போ சொன்னதுமே அங்கே அவங்க போட்டு பயங்கரமாக அவனை போட்டு மிதித்து கொல்ல ஆரம்பிச்சிடுறான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே அவன் பண்ண தப்புக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ஆன்ட்டிக்குமே அபார்ஷனுமே ஆகி போயிடுது. அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிருது. ஸோ அவங்க ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நடந்த தப்பெல்லாம் நினச்சி பார்த்துட்டு. அப்போ ஹீரோயின் பண்ண பாவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா அப்படின்றத சொல்றா. பிறகு இங்கே இவன்ட்ட எல்லாம் வந்து கிளைண்ட்ஸுமே நம்ம கையை விட்டு போயிட்டுருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டுது. எவ்வளோ வந்துட்டு நல்லா பண்ணாலுமே எதுவுமே வந்துட்டு சரியாக போக மாட்டுது. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த லெவலுக்கு அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே அவன் ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறான். இவங்க பார்த்தா இவங்க கம்பெனி பெரிய லெவலுக்கு ஆளாயிடுச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி எங்கள் பேட்டி கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் நான் மட்டும் காரணம் கிடையாது, என்னோடய ஒய்ஃபும் தான் சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினுமே கூப்பிட்டா அவங்க 2 பேருமே ஹாப்பியாக அங்கே இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க. என்ன பார்த்தா எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்க உடச்சிட்டு எல்லாமே என் கையை விட்டு போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறாங்க. நீ பண்ணதுக்கெல்லாம் வந்துட்டு பனிஷ்மெண்ட் நீ அனுபவிக்க வேணாமான்னு சொன்னதும் அதுக்கு தானே நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அவனுக்கு இன்னுமே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே சாஃப்ட் கார்னர் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் நீ பண்ணதுக்கெல்லாம் எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா உண்மையிலேயே அவனுக்கு ஹீரோயின் மேலே ரொம்ப லவ் தான். அப்போ அங்கே போலீஸுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது சின்ன வயசில் நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவ்வளோவே அங்கே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அவன் போயிட்டுருக்கான். ஃபைனலாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம ஹீரோவோட கைக்கு திரும்ப வந்து கிடச்சிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் உனக்காக சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டாரெல்லாம் பாரு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவள் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. அவளுக்கு அங்கே கோட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு நான் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின்மே அங்கே ஹாப்பியாகிட்டாங்க. ஓகேன்னு சொன்னதுமே 2 பேருமே அங்கே ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நான் கிராண்டாக வெட்டிங்குமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தா அங்கே கிராண்டாக வந்துட்டு முறைப்படி 2 பேருமே மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு வந்து உண்மையை சொல்கிறா, நான் வந்து உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் நான் தான், அந்த பென்டன் என்னோட தான் சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு அதை எப்பயோ தெரியுமே, நீ வந்துட்டு ஓ வாயாலே உண்மையை சொல்லணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.